பார்வோனை ஒவ்வொரு முறை மன்னிக்கும் போதும் அவன் மறுபடியும் இருதயம் கடினம் ஆவான் என்று தெரிந்துதான் அவனை மன்னித்தார். தேவனை வந்து இவன் ஏதோ கடவுளை இந்த ரொம்ப பக்திமான்கள் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து ஒரு சின்ன பொம்மை மாதிரி நினைச்சிருப்பாங்க. கடவுள் தேவன் சகலத்தை அறிந்தவர். நாளைய நாள் நீ எப்படி இருப்பேன்னு இன்றைக்கே அவருக்கு தெரியும். ஆகையால் உன்னுடைய செயல்களுக்கு ஏற்றார் போல உன்னை அவர் நேசிக்கவில்லை. அவர் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உன்னை நேசித்து, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உன்னை போஷித்து, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் உன் தேவைகளை சந்திக்கிறார். நான் தேவனுடைய தீர்மானத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய தீர்மானத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய செயல்களோடு இணைக்கப்படவில்லை. நான் தேவனுடைய தீர்மானத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டாராம். எப்போ எடுத்தாராம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவனை ரட்சிக்கப்பட வைக்கணும் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தாராம், அவனை பரலோகத்துக்கு கொண்டு போயிருந்தார். சீல போடுறாங்க. விசுவாசியான போது நாங்கள் என்ன செய்யப்பட்டோம்? முத்திரை போடப்பட்டோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேரில் நல்லவர்கள் எத்தனை பேரோ, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஏற்றுக்கொண்டவர்களில் நல்லவர்கள் எத்தனை பேரோ, அப்படிதான் வசனம் வரணும். ஆனா பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரோ. ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ? இப்ப நான் கேட்பேன் எத்தனை பேர்னு கேட்பேன். நீங்க சொல்லு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருன்னு சொல்லணும். சரி, எத்தனை பேர்கள்? ஏற்றுக்கொண்டவர்கள் நல்லவர்கள் எத்தனை பேரா? நீதிமன்ற இது வந்து காலையில் எழுந்திருக்கிறவன், நைட்டு முழுரவு முழிக்கிறவன், ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இயேசுனார் கூட்டத்துக்கு வந்தவன் கூட செய்தி கேட்டவன் கேட்காதவன் அத்தனை பேருக்கு அப்பத்தை கொடுத்தாரு. அதில் 4 பாட்டி தூங்கிட்டு இருந்திருக்குங்க. சுகர் பேஷண்ட் 4 பேர் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. 4 பேர் பிள்ளைக்கு பால் குடிக்கிறேன்னு பின்னாடி உட்காந்துட்டு எதையுமே கேட்காம இங்கே பின்னாடி ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ என்னன்னா இப்படி ஒரு குரூப் உட்காந்துருக்கோம். கர்த்தர் சொல்லியிருப்பார், சமாதானம் உடையவர்கள் பாக்கியவான்கள். அவன் ஏதோ பேசியிருப்பார், சமாதானம் செய்கள் பாக்கியவன். அவன் ஒன்று அவன் கொடுத்துருந்துப்பாங்க. ஆனால் அப்பத்தை பிச்சு கொடுக்கும்போது உட்கார அவசரப்படாது. எல்லாத்தையும் மொத்தம் எத்தனை பாயிண்ட் கொடுத்தேன்னு கேளு. நான் எத்தனை பாயிண்ட் மெசேஜ் கொடுத்தேன் கரெக்டாக சொன்னவனுக்குலாம் அப்பம் கொடு அப்படின்னு சொன்னாரா? அவர் சொன்னார், யார் யாருக்கா கொடுக்க, எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேர் கொடு. ஐயாங்க 4 பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எழுப்பி கொடு. நம்ம கூட்டத்துக்கு வந்தேன், ஒருத்தன் வெறும் வயிறோட போகவே கூடாது. அவர்கிட்ட வந்துட்டீங்களே அதுதாங்க ரட்சிப்பு. அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த தண்ணீர் அப்படியே அவர் நிழலுக்கு வந்துச்சு, அப்படியே திராட்சை ரசமாக மாறிடுச்சு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதே உங்களுக்கு 100% நீதியை தேவன் கொடுத்து உங்களை வந்து முத்திரை போட்டிருக்கிறார். ஸோ முத்திரை என்பது மீட்கப்படும் நாளுக்கு என்று நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, முத்திரை என்பது என்ன என்பதை குறித்து நாம் கொஞ்சம் படிப்போம். இந்த முத்திரை என்பது உங்களுக்கு போடப்படுகிறது. எங்கெல்லாம் இந்த பூமியில் ஒரு முத்திரை கொடுக்கப்படுதோ அப்பெல்லாம் உங்கள்கிட்ட மட்டும் அந்த முத்திரை இருக்காது. இப்போ நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு முத்திரை போட்டு கொடுக்குறாங்க லைசன்ஸ். நீங்கள் லைசன்ஸை தொலைச்சிட்டீங்க, அப்போ முத்திரையை நீங்கள் தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தமா? என்ன செய்யலாம்? நீங்கள் திரும்ப 8ஆம் நம்பர் போடணுமா? என்ன செய்யணும்? ஒருவேளை அதில் இருக்கிற நம்பர் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அந்த நம்பரை போய் சொன்னீங்கன்னா அவன் ஒரு சிஸ்டத்தில் ஏற்றி வச்சிருப்பான். உங்களை கையை தட்டுக்கு அவருக்கு அந்த சிஸ்டத்தில் போனால் அங்கே ஒரு முத்திரை இருக்கு, அங்கே ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தில் பேர் இருக்கு. அந்த பேரை அங்கே ஏற்றினதுக்கு சாட்சியாக தான் இங்கே உனக்கு முத்திரை கொடுத்தாரு. கை தட்டுக்கு அவருக்கு. ஒருவேளை நீ முத்திரையை தொலைச்சாலும் அங்கே சிஸ்டத்தில் இருக்கும். போனவனே டக்குன்னு அடிச்சு செல்லுன்னு பார்த்து, ஆமாம் ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஒரு முத்திரை, அதை தொலைச்சிட்டீங்க. உடனே படித்த ஸ்கூலுக்கு போகிறீங்க, எந்த இயர்ப்பான்னு கேட்குறான். 85 அடித்தோடனே எந்த ஸ்டாண்டர்டு 9th வந்து என்ன செக்ஷன் ஜி அப்படின்னு அடித்தோம். ஆமாம் கோகுல கிருஷ்ணே தூக்கு. சார் என் முத்திரை நீ தொலைச்சிட்டடா, ஆனால் நான் தொலைக்கலை. அப்ப இங்கே முத்திரை ரட்சிக்கப்பட்டவனுக்கு முத்திரை கொடுக்கப்பட்டது போல இங்கே கொடுப்பதற்கு முன்பாக அங்க லெட்ஜர்ல ஏத்திட்டு தான் இங்கே கொடுக்குறாங்க. முத்திரை போடப்பட்டாலே பெயர் ஏற்றப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். வாசிப்போம் நெகேமியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். முத்திரை பத்தி லைட்டா அப்படியே படிப்போம். முத்திரை போடப்பட்டவர்கள் யார் என்றால்
அகலியாவின் குமாரனாகிய திர்ஷாதா என்னும் நெகேமியா. அடுத்து சிதேக்கியா. இதுல வாசிமா. சிதேக்கியா. அடுத்து செராயா. வாசிங்க. அசரியா, எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்கிஜா, அத்தூஸ், செப்பனியா, மல்லூக், ஆரீம், நெரேமோத், ஸ்னேகா எல்லாம் ஃபுல்லா இதுல வருவாங்க. மராமாத், ஒபதியா. அப்புறம் 27 வசனம் வரைக்கும் பேரா வருது. நான் எதுக்காண்ட இவங்க பேர்லாம் யாரு கேட்டது? கர்த்தர் சொல்ல முத்திரை போடப்பட்டவர்கள் நாமங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அது நான் எழுதி வச்சிருக்கிறேன்னா, எவன் பேர்லாம் முத்திரை இருக்கோ அவன் பேர்லாம் ஜீவ புத்தகத்துலேயும் இருக்கு. உன் பேர் உனக்கு இங்கே நான் முத்திரை போட்டுட்டேன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ஜீவ புத்தகத்தில் லெட்ஜரில் உன் பேரை நான் ஏற்றிட்டேன்டான்னு அர்த்தம். ஸோ விசுவாசி ஆன போது நான் முத்திரை போடப்பட்டேன்னா என்ன அர்த்தம்னா, என் பெயர் ஜீவ புத்தகத்தில் ஏற்றப்பட்டது. அதான் லூக்கா 10:20 வாசிப்போம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக. நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக. நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக. பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக. எழுத போறேன்னாரா எழுதிட்டேன்னாரா? ஆல்ரெடி இட் இஸ் ரிட்டன். எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். பக்கத்து பாசல் உங்க நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏமா தன்ன பக்கத்தில் யாராச்சும் ஒரு ஆள் பாசல ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு. ஆயத்தமாங்கிற கேள்வி சரியா தப்பா? பரலோகத்துக்கு போறதுக்கு நீ ஆயத்தமா? சரியா தப்பா? இவங்க சொல்ற பாணியில தப்பு, ஆனா பைபிள் சொல்ற பாணியில ரைட்டு. நீ போக போற, அதனால ஆயத்தமான்னு கேட்கிறாரு. புரியுது? அமெரிக்காவுக்கு போறீங்க நாளைக்கு, இன்னைக்கு கேட்போம்ல ஆயத்தமா? பேக் வாங்கிட்டியா? எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? வெயிட் பார்த்துட்டியா? ஆயத்தமா? ஆயத்தமா. அப்ப நீங்க ரெடி, உங்களுக்கு விசா கிடைச்சிருச்சு, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அதனால ஆயத்தமா. கை தருங்க சார், எவ்வளவு நல்ல வார்த்தை. எடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கீங்க. இவன் என்ன சொல்லிட்டான்? பேக் வாங்கிட்டியா? பேக்லாம் இருந்தால் தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும், இது அமெரிக்கா போக முடியும். நான் சொல்றேன், நான் 4 பேக் வாங்கிட்டு வரேன், அமெரிக்காவில் விட்டுருவாங்களான்னா? 150 வருஷம் இருந்தால் தான் அவன் க்ரீன் கார்டுன்ட்டான். யாரு? ட்ரம்ப் சொல்லிட்டாப்புல 150 வருஷம் இருந்தால் க்ரீன் கார்டுன்னு. இப்போ என்ன பண்ணுறது? க்ரீன் கலரில் பேச விசிட்டிங் கார்டு அடிச்சிருவேன் நம்மள. அப்போ என்கிட்ட பேக்லாம் இருக்குன்றனால நான் எங்கே போயிட முடியாது? அமெரிக்கா போய் ஆயத்தம் இருக்குல்ல. ஆயத்தத்தின் அடிப்படையில் உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாது. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டபடினால் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் ஆவியானவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆவியானவர் ஏன் என்னை ஆயத்தப்படுத்துகிறார்? காரணம், எனக்கு விசா கன்ஃபார்ம் ஆயிருச்சு, எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அதெல்லாம் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். இது நீ எப்பவுமே இந்த பிரசங்கி எல்லாம் புறவாசல் வழியாவே வருவாங்க. இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியே உள்ள போ. நீ எந்த வசனத்தை எடுத்தாலும் சிலுவையில் நான் முடிச்சதை பார்த்து அப்புறம் உள்ள போ. புறவாசல் வழியாய் வருகிறவர்கள் கல்லரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கார்கள். நீ ஆயத்தமான பரலோகத்துக்கு போயிருவ. தப்பு. நீ பரலோகத்துக்கு போக போற, அதனால ஆயத்தமாகும். ஆகவே நெகேமியா முத்திரை போடப்பட்டவர்கள் பெயர்களை எழுதுகிறான் என்றால், சர்வவல்லமுள்ள தேவன் இந்த பூமியில யாருக்கெல்லாம் முத்திரை போட்டிருக்கிறாரோ, எவன்லாம் ரட்சிக்கப்பட்டானோ அவனுக்கெல்லாம் முத்திரையை போட்டு, முத்திரை போடப்பட்டவன் பேர் எல்லாம் இனிஷியல் மாறாம அங்க எழுதி வச்சிருக்கிறார். நோ மோர் டவுட். இன்னைக்கு செத்தீங்கன்னா நாளைக்கு பரலோகம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நாங்க ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கிறோம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆமேன். உயிரோட இருந்தா பரலோக ராஜ்யம், செத்தா பரலோகம், அவ்வளவுதான். நோவா பேழைக்குள்ள வந்துட்டீங்களா? நீங்க ஓட்டணுமா? பேழைய அவரே ஓட்டுவாரா? காத்து தானே கூட்டிட்டு போச்சு. காத்து யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்ன மலையில நின்னுச்சு? அரராத் என்றால் பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப இந்த 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 பேழை எங்க போய் நிக்குது? அப்படித்தான் இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த இயேசுன்ற பேழை உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் அப்படியே லேண்ட் பண்ணிடும். சங்கரதங்க கை தருங்க ஒருத்தருக்கு. ஆமே ஆமே. நீ ஓட்ட வேணாம். நீ என்ன கரிபியன் என்ன பைரட்ஸ் எதுவும் அது மாதிரி நீ கப்பல்லாம் ஓட்ட வேண்டாம். நோவா பிள்ளையில் கிடையாது. ஏன்னா ஆவியானவர் எங்கேயோ கொண்டு போய் உன்னை சேர்க்க வேண்டும், அங்கே சேர்ப்பார். ரிலாக்ஸ்டாக இருங்க, கொஞ்சம் சாஞ்சு உட்காருங்க. ஆமே.
உங்கள் மேலே முத்திரை போட்டாச்சு. தைரியமாக போங்க. உசுரோடு இருந்தால் பரலோக ராஜ்யம், செத்தா பரலோகம். எனக்காக செலுத்த வேண்டிய கரையம் கொடுக்கப்பட்டது. எனக்கு முத்திரை போட்டு என் நாமத்தை ஜீவ புத்தகத்தில் தேவன் ஏற்றிருக்கிறார். ஸோ இதுதான் முத்திரையோட பர்பஸ்ஸு. ஸோ இந்த முத்திரையோடைய பவர் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல ஆசீர்வாதங்களே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நம்ம அனுபவிக்கலாம். முத்திரை, சீல் அப்படின்னா இங்கே பாருங்கள், எல்லாம் சொல்லுங்கள். சீல். சீல்னா என்னது? நல்லா என்ன பாருங்கள். சீல்னா என்ன? சீலுக்கு நிறையா மீனிங் இருக்குது. அந்த வீட்டை சீல் வச்சுட்டாங்க சார், அதுக்கு பேர் சீல் தான் சார். ஒரு டாக்டரை பார்த்து அட்டஸ்டேஷன், ஒரு சீல். ஹீ இஸ் குவாலிஃபைடு, சீல். ரேஷன் கார்டு ஒரு முத்திரை, ஆதார் கார்டு ஒரு முத்திரை, அடுத்து சொல்லிட்டே வாங்க, பேன் கார்டு முத்திரை. இவ்வளவு கார்டும் உங்களுக்கு கொடுத்தப்ப அத்தனை கார்டுக்கும் அங்கே ஒரு லெட்ஜரில் ஏற்றிருக்கிறாங்க. நீ ஏமாத்தவே முடியாது. உங்கள் பேர் அங்கே இருக்கு, இருக்கா இல்லையா? இந்தியன் கவர்மெண்ட்ல உங்கள் பேர் இருக்கா இல்லையா? பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா இது ஒரு முத்திரை, இது உங்களுக்கு தான். ஆனால் அங்கே ஒரு பேர் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த பேர் இல்லாமல் எடுத்த அந்த பாஸ்போர்ட்டுக்கு பேர் என்ன? போலி பாஸ்போர்ட்டு. அப்போ நம்ம எல்லாருக்கும் முத்திரை போடுறதுக்கு முன்னாடி அங்கே அவர் ஏற்றிருக்கிறாரு. இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் வரப்போகிறவங்க. பைபிள் தெளிவாக சொல்லுது, நித்திய ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவர்கள் எவர்களோ. இன்னொரு ஷாக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பேர் எழுதினான்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? எவன் பேரெல்லாம் எழுதியிருக்கிறாரோ அவன்லாம் ரட்சிக்கப்பட்டான் இருக்கு. புரியுதா புரியலையா? இல்லையா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவனு பேர் எழுதலையா? பேர் எழுதிட்டாரா? ஜஸ்டினை வர சொல்லிடுறா. ஐயா அவர் சினிமாவில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கா, தேட்டர் பார்த்து பாருங்க. பேர் எழுதுறா. ஐயா ஒன்றும் ரட்சிக்கப்பட, ரட்சிக்கப்பட வைப்போம், எழுது. எழுதிட்டு எங்க இருக்குமா? அப்போஸ்தலர் 48 வாசமா. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நல்லா கையை தட்டுங்க. ஆமா, நம்மள என்ன நினைக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டார்கள் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? எவனை நியமிச்சிட்டாரோ அவன்லாம் விசுவாசித்தானா. நான் விசுவாசத்தையும் கூட சொல்ல முடியாது சார். கிருபையில் நான் என்று ஒன்றே இல்லை. நான் விசுவாசத்தை அதனால போனேன்னு கூட சொல்ல முடியாது. இல்ல உன் பேரை எழுதுனே அதனால நீ விசுவாசிக்கின்றார். நாம் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டீர்கள் தெரியுமா? உங்கள் பெயர் அவர் எழுதி இருந்தார், அதனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இல்ல சார் நான் அந்த கூட்டத்துக்கு போனாலும் ரட்சிக்கப்பட்டேன். உன் பேரை எழுதுனால தான்டா கூட்டத்துக்கே கூட்டிட்டு வந்தார் உன்னை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நியமிச்சிட்டாரான் தேவன். நியமிச்சு உங்களை ரட்சிக்கப்பட வச்சு உங்களுக்கு அந்த முத்திரையை கொடுத்து தைரியமா போனார் கர்த்தர். அதனால கிருபைக்குள்ளாக இருக்கிற நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விசுவாசிகள் ஆன போது உங்கள் மீது ஒரு முத்திரை போடப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அவர் பேரை எழுதியிருந்தாரு, என்னை விசுவாசிக்க வச்சாரு. விசுவாசத்தோட என் மேல ஒரு முத்திரையை போட்டு என் கையில காடை கொடுத்து வந்து சேர்ந்துடுறான்ட்டார் தேவன். இந்த முத்திரையை மாற்றவே முடியாது. ஆமென் சொல்லுவோம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். ஆகையால் நம்முடைய பெயர்கள் ஜீவபுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. என் மீது ஒரு முத்திரை இருக்கிறது. கொஞ்ச நேரம் முத்திரையை பற்றி நாம் படிப்போம். என் அன்புக்குரியவர்களே, அந்த முத்திரையை புரிந்து கொள்ளும் போது ஒரு நாளும் உங்களுக்கு டவுட்டு, ஒரு நாள் உங்களுக்கு சந்தேகம், ஒரு நாள் பயம் என்பது. அந்த முத்திரைக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அர்த்தங்கள் இருக்கிறது. வாசிப்போம். முதலாவது தானியேல் 6:17. தானியேல் 6:17. கொஞ்சம் நிறைய வசனங்கள் எடுத்து. ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தேச எல்லாரும் பாருங்க. தானியேலை வந்து சிங்க கெபியில போட்டாங்க. ஆமா, ஜி மைனர் அப்ப ஜி மேஜர் சிங்க கெபியில போட்டாங்க. அடுத்து போட்டு மேல ஒரு கல்லை வச்சுட்டாங்க. கல்லை வச்சுட்டு தானியேலை பற்றிய தீர்மானம், தானியேல் மேல ஒரு தீர்மானம் போட்டாங்க. என்னன்னா, தானியேல் என்ன செய்யணும்? சிங்க கெபியில போடணும். அவனை யாரும் தூக்கி விடவே
கூடாதுன்னு ராஜாவை சுற்றி நிற்க பிரபுக்கள்லாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க ராஜாவை. சொல்லுங்க ராஜா, சரிப்பா போட்டுருவோம்ப்பா. சொன்னால் போதாது சார், நீங்கள் சீல் வைங்கன்றாங்க. உடனே அவன் என்ன செய்கிறான், தானியேலை பற்றிய தீர்மானம், நான் சொல்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் உங்கள் மீது வைத்த தீர்மானம், அந்த தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்கள் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். முத்திரை என்றால் என்ன? தன்னுடைய தீர்மானம் ஒரு நாளும் இனி மாற்றப்பட போவது. கையத்தட்டு, ஆமென், ஹalleluya, நல்லா தட்டுங்களேன். என்னை பரலோகத்துக்கு வருவதற்கு தேவன் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். அந்த தீர்மானம் மாறக்கூடாதுன்றக்க அவர் முத்திரையை போட்டாராம். ஏன் தெரியுமா முத்திரை போட வச்சாங்க? ராஜா வந்து தானியேல் என்ன செய்யறாரு, நேசிக்கிறாரு. அதனால அவன் நைட்டு சாப்பிட கூட இல்லையா, மியூசிக் வாசிக்க வராயலாம், காடை கொடுப்பா, வாசிக்க வராயலாம், பாடாதன்றான். நைட்டெல்லாம் அவன் இருந்தானா. அதனால இவன் போய் இவன் எழுப்புனாலும் எழுப்பிடுவான்ட்டு ராஜா மேலே இவங்களுக்கு டவுட் ஆகி போச்சு. முத்திரை போடியா, இந்த சீல் உடஞ்சிருந்துச்சுன்னா யாரோ காப்பாற்றுக்க அர்த்தம் கொண்டு ராஜா முத்திரை போட்டான். இனிமே உங்க தீர்மானத்தை நீங்க மாற்றக்கூடாது, காலையில் வரைக்கும் உள்ளதான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? உங்க மேல முத்திரை போட்டுட்டா இனி ராஜா உங்க மேல வச்சிருக்க தீர்மானத்தை அவர் மாத்த போறது. கை தட்டுங்க ஒருத்தருக்கு, ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். சோ அடுத்த நாள் காலையில வேகமா வராரு, வந்து தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருந்தாரா? எப்படி பேசுறான் பாருங்க. நாங்கெல்லாம் அந்த சாமியை கும்பலடா, ஆனா நீ ஒரு சாமி சாமின்னு பைபிளை தூக்கி ஓடுனியடா, அந்த சாமி உன்னை காப்பாத்துறாரா? இந்த வார்த்தை படிக்கும் போது இருதயம் உடைந்தது. இந்த உலகம் நம்மை அப்படித்தான் பார்க்கிறது. நீ சாமி சாமின்னு பைபிளை தூக்கிட்டு ஓடுனியே, அந்த தேவன் உன்னை ஆசீர்வதித்தாரா? இந்த உலகம் ஆவலோடு உங்களை எதிர்பார்க்கிறது. அவன் கிளீனா பார்த்து சொல்றான், சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். தானியேல் இடையில ஒரு லைட்டா ஒரு சுயநீதியை உள்ள கொண்டு வராப்புல. என்னன்னா, நான் உத்தமனாக இருந்தேன். தானியேல் பேசிட்டாரு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? தானியேல் தன் தேவனாய கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினால். அடுத்து கரெக்ட் பண்றார் ஆவியானவர். கர்த்தர் அவரை என்ன செஞ்சாரா? சேதம் எல்லாம் பாதுகாத்தாராம். நான் கேட்பேன், உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு ரட்சிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருந்தாரா? முத்திரை என்றால் என்ன? இட் கான்ட் பி சேஞ்ச்டு. தீர்மானம் மாறாது. நான் வந்து ஒன்றும் இல்லைங்க, என் நிலத்தை உங்களுக்கு வந்து திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து இந்த நிலத்தை உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துட்டேன். எழுதி பத்திரத்தை போட்டு சீல் அடிச்சு கொடுத்துட்டேன். அன்னைக்கு நைட்டு வீட்டில் போய் தூங்குறேன். அடியோ என்னடா உணர்ச்சி வசப்பட்டு வேலையை பார்த்துட்டேன்டா. அடுத்த நாள் வந்து இல்லை இந்த நிலம் எனக்கு வேணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாரி சார், இனி நீங்களே நினைச்சாலும் ஆமாம், பரலோகத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் போகிறீங்களா, இப்போ நான் உள்ளே போகிறேன். அந்த இடத்துக்கு நீங்கள் எனக்கு என்ன போட்டீங்க? பத்திரம் போட்டு கொடுத்துட்டீங்க. ஆமென் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் மாறினாலும் உங்கள் தீர்மானத்தை மாற்ற முடியாது. ஏனென்றால் நீங்கள் பத்திரத்தில் எழுதி கொடுத்து இருக்கிறீர்கள். என்ன? மீட்கப்படும் நாளுக்கென்று இவன் மீது நான் என் முத்திரையை போடுகிறேன், இவன் நான் அழைச்சிக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் மீது ஒரு முத்திரை போட்டிருக்கிறாரு. அந்த முத்திரை ஒரு நாள் மாற்றப்பட முடியாது. ஸோ தேவன் மாற மாட்டார். ஆனால் நான் பயந்துடக்கூடாதுன்றக்காண்டி எனக்கு அந்த முத்திரையை போட்டு கொடுக்குறாரு. இந்த தைரியமாக இதை பார்க்குறப்பெல்லாம் கன்ஃபார்மாக போயிடுவோம்டா பரலோகத்துக்கு. பத்திரத்தை பார்த்தா அந்த லேண்டு நமக்கு தான்டா. எல்லாம் சொல்லுங்கள், பத்திரம் எவ்வளோ பழசானாலும், சொல்லுங்கள், பத்திரம் எவ்வளோ பழசானாலும் முத்திரையோட வேல்யூ குறையவே குறையாது. ஆமென். பழசான என்ன, அழுக்கானாலும், ஆனால் முத்திரை இருக்குல்ல, அதோட வேல்யூ மாறவே மாறாது. ஆமென். அவர் முத்திரை போட்டுட்டார்னா சுத்தமான வெள்ளை பேப்பரை விட அழுக்கான பத்திரம் பவர்ஃபுல்லானது. அந்த பத்திரத்தில் வந்து ஒரு 25 சென்டில் ஒரு வீடு, அந்த வீடு தோட்டம் துறவு எல்லாத்தோடையும் சேர்த்து இது இவருக்கு தான் அப்படின்னு எழுதியிருந்தா அந்த பத்திரம் அழுக்கா இருக்குது. இன்னொரு வெள்ளை பேப்பர் இருக்குது. எது வேணும் உனக்கு சொல்லுங்கள். இப்போ வெள்ளை பேப்பர் என் பிரசங்கம் பண்ணுற பேப்பர் வெள்ளையா இருக்கிற முக்கியம் இல்லையா, மேட்ரு உள்ள இருக்கணுங்க.
நீங்க அழுக்கான பேப்பரா இருந்தாலும், அழுக்கா இருங்க நான் சொல்லவே இல்லை, அழுக்கானவர்களா இருந்தாலும் உங்க மேல ஒரு முத்திரை இருக்கு. அந்த முத்திரை ஒரு நாளும் மாறாது. ஆமென். ராஜா தன்னுடைய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு முத்திரை போட்டான். விசுவாசிகளான போது நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் இனிமேல் தன்னுடைய தீர்மானத்தை மாற்ற மாட்டார். அநேகர் சொல்லுவாங்க ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதுவாரு, அதை கிறுக்கி போடுவாரு. வெறும் பேரை போட்டா கிறுக்கலாம்பா, இங்க சீலே அடிச்சிட்டாரு. இனி ராஜாவே தீர்மானத்தை மாத்த முடியாது. அதை யோபு சொல்றான், வாசிங்க. யோபு 33:14 யோபு சொல்றாரு, வாசிப்போம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. பாத்தீங்களா, அதான் காட்ஸ் கேரக்டர். ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா ரெண்டாவது தடவை அவர் கரெக்ஷனே பண்ண மாட்டார். உங்களுக்கு ஒரு 25 ஏக்கர் இடத்த தரேன்னு சொல்லிட்டாருன்னா, திடீர்னு வந்து இந்த சைடில் இருக்க இந்த 2 சென்ட் நிலத்தை மட்டும் அந்த வழிக்காக கொஞ்சம் கொடுக்குறியாப்பான், அந்த 2 சென்ட் நிலம் கூட கேட்க மாட்டார். ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா ரெண்டாவது தடவை அதில் கரெக்ஷனே கிடையாதான். யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கரெக்ஷனே பண்ண மாட்டார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக நீங்கள் பெற்றிருக்கீர்கள். நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி தரேன்னு சொன்னாங்க. ஆமென். எரேமியாட்ட சொன்னாரு, பத்திரத்தை ஒன்று எழுதி மண்பாண்டத்துக்குள்ள வச்சு புதைச்சி வச்சிடறா. இன்னைக்கு எதிரி இந்த நாட்டை பிடிச்சிட்டு போறான். இன்னைக்கு பார்த்து லேண்ட் வாங்குறவன் யார்? முட்டாள் தானே. எதிரி பிடிச்சிட்டு போற நேரத்தில் லேண்டை வாங்கினா அது யூஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா இனி போனோம் வரவே மாட்டோம். ஆனால் எரேமியாட்ட சொல்றாரு, நீ வாங்கடான்றார். எதுக்கு ஆண்டவரே? வருவீங்கடா திரும்பன்றார். ஆமேன்னு சொல்லுங்க, திரும்ப நீங்க வருவீங்க. எல்லாம் நாட்டை பிடிச்சி எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கா, போய் பத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கான். 2 பேர் போயிட்டு இருந்தாங்களாம். ஒவ்வொருத்தன் கையிலையும் வந்து 20,000 ரூபா கையில் வச்சுருந்துருக்காங்க. இதில் நம்பர் பி வந்து ஏட்ட வந்து ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா கடன் வாங்கியிருக்கான். அதை வேற வந்து என்ன செய்யலவே, பி வந்து ஏக்கு கொடுக்கல. கையில் 20,000 வச்சுருக்கான், அவன் 20,000 வச்சுருக்கான். 2 பேரும் போயிட்டு இருக்கிறான். இவன் எப்போடா அந்த 15,000 ரூபா தர்றேன், எனக்கு ரூபா வரும்போது தரேன்டா. திடீர்னு பார்த்தா எத்தாப்புல திருட வந்துட்டான். டக்குன்னு கத்தியை காட்டி என்ன வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் கொடு, எல்லாத்தையும் கொண்டு வந்து டக்குன்னு, உனக்கு நான் எவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு கேட்டான். 15,000. இந்த 15,000 எப்படி எனக்கு கொஞ்ச நேரத்தில் அம்புன்னு அள்ளிட்டு போகிறான். எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து எரேமியா போய் ஒரு லேண்டை புக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறான். எல்லாம் அவனை கிறுக்கனா பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான், திரும்ப நாங்கள் வருவோம். அன்னைக்கு லேண்டு வேல்யூ கூட போகுது, இன்னைக்கு குறைச்ச விலைக்கு நீ தர்ற, ஆனால் நாளைக்கு இதனோட வேல்யூ தெரியும் போது இதை வாங்கின நான் புத்திசாலி. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ரெட்சிப்புன்றது ஒரு வேல்யூவே இல்லாத விஷயமா இருக்கும். நாளைக்கு பாருங்கள் இந்த ரெட்சிப்போட வேல்யூ எவ்வளோ பெருசு இந்த உலகம் பார்க்க போகிறது. எல்லா காயின் வேல்யூவோட, எல்லா மெட்டல் வேல்யூவோட உங்கள் ரெட்சிப்போட வேல்யூ அந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக. ஸோ வாசிங்க அந்த எரேமியா 32:14. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமுமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பல லட்ச ரூபா மதிப்பான அந்த டாக்குமெண்ட்டை ஒரு மண் பாண்டத்தில் வச்சு அதை நீ ஒளிச்சு வை. திரும்ப வரும்போது ஜனங்கள் இடத்த பார்க்கும் அந்த லேண்டை, அந்த பத்திரத்தை எடுத்து காட்டி அவங்க லேண்டை நீ எடுத்துக்காண்டார். ஸோ வெளியேறப்பட்ட ஒரு முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரம் உங்களுக்குள்ளே இருக்கு. வெளியேறப்பட்ட ஒரு கிரயம் போடப்பட்ட ஒரு பத்திரம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்றார். இவன் எப்படி மண்பாண்டத்தில் ஒரு முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தை வச்சிருக்கிறானோ, பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 4:7 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். எந்த பொக்கிஷம்? பரலோகத்தில் போவதற்கான கிரய பத்திரம். கையை தட்டுவதற்கு அந்த கிரய பத்திரம் மண்பாண்டமாக இந்த பொக்கிஷத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு எரேமியா அந்த கிரய பத்திரத்தை மண்பாண்டத்தை வச்சான். பவுல் சொல்றான், இந்த கிரய பத்திரம், நான் பரலோகத்துக்கு போகிற இந்த கிரய பத்திரம் இந்த மண்பாண்டத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் இந்த பானை உடைக்கப்படும் போது இந்த பத்திரம் வெளிப்படும். பானை உடைக்கப்பட்டது, உள்ள இருக்க தீப்பந்தம் வெளியே இருந்தது. யார் காலத்தில்? கிதியோன் காலத்தில். பவுல் சொல்றார், இந்த பானை ஒரு நாள் உடைக்கப்படும் போது உள்ளே இருக்க இந்த பத்திரம் வெளிப்படும். அந்த பத்திரம் என் மீது இருக்கிற முத்திரை.
ஆமென். அப்ப பானையை ஃபுல்லாக உடைக்கும் போது எந்த பானைக்குள்ளெல்லாம் ஒண்ணுமே இல்லையோ அவன் ரட்சிக்கப்படாத பானைக்குள்ளலாம் ஒண்ணுமே. ரட்சிக்கப்பட்ட பானைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? உடைச்சோன்னு உள்ள பத்திரம். கையை தட்டு எந்திரிச்சு அல்லேலூயா சொல்ற பாருங்க. ஆமென்.